ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். புதிய எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட். தமிழக சட்டசபை முடக்கம். அமித்ஷாவின் திருவிளையாடல். வட இந்தியாவில் அரங்கேறிய கேலிக்கூத்து தமிழகத்தில் முதன்முறையாக நடக்குது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டல என்பார்கள். அது விஜய்க்கும் நடக்கலாம். அவருக்கு முதல்வராகும் வாய்ப்பு உண்டானது. அது கைமீறி போகலாம் என்பது போல் தெரிகிறது. அப்படித்தான் தமிழக அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது என்னதான் என்பதை விரிவாக பார்க்கலாமா? தமிழகத்தின் முதல்வராக விஜய் தேர்ந்தெடுக்கப்படுவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. போதிய பெரும்பான்மை இல்லாமல் தாவிக்க அல்லோலப்பட்டு வரும் நிலையில் தமிழக ஆளுநர் அலுவலகத்திலிருந்து ரிப்போர்ட் ஒன்று ரெடியாகியிருக்கு. தாவேக தலைவர் விஜய் மே 8ஆம் தேதி இரவு ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து தங்கள் கட்சிக்கு போதிய பெரும்பான்மை இருப்பதாக கடிதம் வழங்கினார். அந்த கடிதத்தில் தாவேக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகளின் ஆதரவு கடிதத்தோடு அமமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் ஆதரவு கடிதமும் இருந்து உள்ளது. தாவேக கொடுத்த ஆதரவு கடிதங்கள் விவரங்களை டில்லிக்கு விவரமாக சொல்லியிருக்கிறார் அர்லேக்கர். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சியின் ஆதரவும் தாவேகாவுக்கு கிடைத்துள்ளதை ஆளுநர் சொல்லியிருக்கார். இதை அறிந்து டில்லி மேலிடம் கடும் டென்ஷன் ஆகிவிட்டது. உடனடியாக தினகரனை தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என கேட்டனர். அவர் தனது எம்எல்ஏ காமராஜர் ஏற்கனவே தன்னிடம் ஆதரவு கடிதம் கொடுத்து விட்டதாக சொல்லியிருக்கார். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு உடனடியாக ஆளுநரை சந்திக்க சொல்ல அவசரமாக ஆளுநர் அலுவலகத்திற்கு வந்தார். அங்கு ஆளுநரை சந்தித்து தனது எம்எல்ஏவை விலை பேசியிருப்பதாகவும் குதிரை பேரம் நடப்பதையும் புகாராக சொல்லியிருக்கார். அதன் பிறகு எஸ் காமராஜ் தினகரன் லைனுக்கு வந்துட்டார். தினகரன், எஸ் காமராஜ் இருவருமே நள்ளிரவு ஆளுநரை சந்தித்து விளக்கம் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் ஆளுநர் கொடுத்த ஆலோசனையின்படி கிண்டி காவல் நிலையத்தில் இது குறித்து புகாரும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த விவரங்களை எல்லாம் இரவோடு இரவாக ஆளுநர் ரிப்போர்ட்டாக ரெடி செய்து விட்டார். மே 9ஆம் தேதி காலை மேற்கு வங்கத்தில் நடந்த முதல்வர் பதவியேற்பு விழாவிற்கு அமித்ஷா சென்றுவிட்டு மதியம் டில்லி திரும்ப உள்ளார். அதன் பிறகு தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அமித்ஷாவிடம் இந்த ரிப்போர்ட்டை அனுப்ப உள்ளார். அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் தமிழகத்தில் புதிய அரசு பதவியேற்பதற்கான சாத்தியக்கூறுகள் அமையும் என்கிறார்கள். குதிரை பேரம் நடந்தது உறுதியானால் தமிழகத்தில் தேர்வான எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்து வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. டில்லி தலைமையும் அந்த மூடுக்கே வந்துள்ளார்கள். அமித்ஷாவின் சிக்னலுக்கு மட்டுமே இப்போது ஆளுநர் காத்திருக்கிறார் என்கிறார்கள். எந்த அரசியல் அனுபவம் இல்லாதவர்களை பக்கத்தில் வைத்து கொண்டால் இப்படித்தான் சந்திக்க வேண்டும் என்பதை புதிதாக அரசியல் வருபவர்களுக்கு பாடம் நடத்தியுள்ளார் விஜய். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.